இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் பார்க்க போறோம்? இன்றைக்கு இந்த பெண்கள் தினமாக இருக்கிறது. ஆனால் அது எந்த நாட்டிலே என்று பார்த்தால் இந்தியாவிலே தான் இந்த பெண்கள் தினமாக இருக்கிறது. இந்தியர்கள் தங்கள் நாட்டு பெண்களுக்கு என்று ஒரு பெண்கள் தினத்தை ஒதுக்கி அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகளை அவற்றை வென்றெடுப்பது அல்லது பாதுகாப்பதற்காக ஒரு நாளையும் உருவாக்கி அந்த விடயங்களை இன்றைய நாளிலே கதைக்க இருக்கிறோம். அந்த விடயங்களை பற்றி நாங்களும் தலைப்பு பகுதியிலே கதைக்க இருக்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூறுவது போல இந்த காதலர் வாரத்தினுடைய இன்றைக்கு காதல் தினத்துக்குரிய முதலாவது நாளாக இருக்கிறது. எனவே இன்றைய இந்த கிஸ் டே என்று கூறக்கூடிய இந்த நாளிலே தங்களுடைய முத்தங்கள் மூலம் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன்களும் தங்களுடைய காதலர் தினத்தை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அவர்களுடைய காதல் வெற்றியடையவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே வரும்போது இந்த இந்தியாவினுடைய பெண்கள் தினமாக இருக்கிறது. இந்த பெண்களிலே இந்தியாவினுடைய பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்தியாவிலே பலதரப்பட்ட வன்முறைகள் இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது. ஒரு பப்ளிக்கில் கூட பெண்களுக்கான வன்முறைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக இந்தியா நாடு பதிவாகி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையாக கூட இருக்கலாம். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக கதைத்தாக வேண்டும். அதை தாண்டி இன்றைய பத்திரிகைகளிலே பலதரப்பட்ட விடயங்கள் கூட பதிவாகிருக்கிறது. குறிப்பாக இந்த அர்ச்சுனா எம்பி மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல், அதை தாண்டி நில உரிமைக்காக திரண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய போராட்டம் என்றும் பல விடயங்கள் இன்றைக்கு இருக்கு. அதை தாண்டி இந்த காற்று மாசு, இந்த காற்றினுடைய மாசு வீதம் என்பது அதிகரித்து கொண்டிருப்பது இந்த வேளைகளிலே இது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இறந்த நிலையிலே சிசுக்கள் பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அவர்களுடைய நிறை குறைவை ஏற்படுத்தும் என்றெல்லாம் இன்றைக்கு வைத்திய சமூகம் தெரிவித்திருக்கிற நிலையிலே இந்த காலங்களில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகாலை வேளைகளில் தான் இந்த அதிகாலையிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இந்த காற்று மாசு வீதம் என்பது அதிகரித்த வீதியிலே இருக்கும். எனவே இந்த காலங்களில் வெயில் அதிகரிக்கும் வரை காற்றினுடைய மாசு வீதம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த காலப்பகுதியிலே வழி செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் உரிய முகக்கவசங்கள், இந்த மாஸ்க் என்பவற்றை அணிந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொண்டு செல்லுங்கள் என்பவற்றையும் கூறிக்கொள்கிறோம். முடிந்த அளவு மூடிய வாகனங்களுக்குள் பயணிப்பது பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரம் மாலையிலும் இந்த ஒரு 5 மணி தொடக்கம் இந்த வெயில் குறைய தொடங்குகின்ற நேரங்களில் இந்த காற்றினுடைய மாசு வீதம் என்பது அதிகரிக்க தொடங்கிவிடும். எனவே அந்த நேர பகுதிகளில் உங்களை நீங்களே வேலை முடிந்து வரும் பொழுதும் தேவையான முகக்கவசங்களை அணிந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்றால் நீங்கள் ஒரு உயிர் சார்ந்தவர்கள் அல்ல, 2 உயிர்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த விடயத்திலே மிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனையவர்களும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சுவாச நோய்கள் இருப்பவர்கள், வயோதிபர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் என்று எல்லாருமே இந்த விடயங்களிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் பற்றி தான் நாங்களும் இன்றைக்கு கதைக்க போகிறோம். சொல்லுங்கள் கார்த்திகேயன், இந்த காதலர் வாரத்துக்குள்ளும் இணைந்திருக்கும், அதை பற்றி கதைப்போம். சொல்லுங்க. நிச்சயமாக நாளைய தினம் காதலர் தினம் வெகு விமர்சையாக உலகளாவிய ரீதியிலே கொண்டாடப்பட போகிறது. தெரிஞ்ச விஷயம் தான். பிப்ரவரி 14ஆம் தேதி என்றாலே காதலர் தினம் உலகளாவிய ரீதியில பெரிய அளவுல கொண்டாடுவார்கள். பல வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. யாழ்ப்பாணத்துல இந்த காதலர் தினத்தை எப்படி கொண்டாட போகிறார்கள் என்றதுக்குரிய பெரிய ஒரு ஆர்வமாக நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு அடுத்த நாள் தலைப்பு பகுதியில பேசுவதற்கும் அவர்களே ஒரு டாபிக் எடுத்து தர மாதிரி இருக்கும். உண்மையில் பல காதல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மண் பல காதல்களை சுமந்திருக்கிறது. ஹரிஹரன், நாங்கள் பல காதல்களை இந்த மண் தியாகித்திருக்கிறது தங்களுடைய காதல்களை. அப்படிப்பட்ட காதல்களுக்கு மத்தியில் இன்னும் பல உண்மையான காதல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பலர் தங்களுடைய குடும்ப சுமைகளுக்காக காதல்களை இறக்கி வைப்பவர்களும் இருக்கிறார்கள். குடும்ப பொறுப்புகளுக்காக, வாழ்க்கையில் தாங்கள் முன்னேற வேண்டும், தங்களுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பலர் தங்களுடைய காதலை தியாகம் செய்திருக்கிறார்கள். சிலர் வெளிநாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய காதல்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்படி பல காதல்கள் தியாகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் மத்தியில் பார்க்கிற பொழுது இந்த நிலத்திற்காக தங்களுடைய குடும்பங்களையும் காதல்களையும் தியாகம் செய்து மண்ணோடு மண்ணாகி போனவர்களுடைய காதல், அது நிலத்தின் மீது கொண்ட காதலாக இருக்கட்டும், மக்கள் மீது கொண்ட காதலாக இருக்கட்டும், அந்த காதல் எப்பொழுதுமே தியாகத்திற்குரியதும் போற்றுதலுக்குரியதும். எந்த காதலர் தினம் வந்தாலும் அவர்களுடைய காதல்கள் மண்ணில் இல்லை என்றாலும் வெண்ணிலாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது கரியரன் இளவே சொன்னது போன்று இந்த காற்று மாசடைந்திருக்கக்கூடிய நிலை என்பது அதிகரித்துள்ளது. அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அவதானமாக இருக்க சொல்லி அதிகமாக இந்த அறிவுறுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய கருவானது குறைந்த நிறையுடன் பிறப்பதற்கோ அல்லது சில வேளைகளில் இறந்து போவதற்கும் சாத்தியங்கள் இருப்பதாக அவர்கள் முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் போதுமான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வெளியில் செல்லுகின்ற பொழுது இந்த மாஸ்க் அணிந்து செல்வது உங்களுடைய
பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விடயமாக இருக்கும். அதிகம் இந்த காலை வேளையிலும் மாலையில் ஹரிஹரன் கூறிய அந்த நேரங்களில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது முடிந்தளவு அந்த நேரங்களில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் கட்டாயம் அந்த நேரங்களில் தான் வேலைக்கு செல்ல வேண்டும், வேலை முடித்து வர வேண்டும் என்ற பட்சத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். அது மட்டும்தான் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் அதிகம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதனை தாண்டி இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகள் வந்து தாக்கல் செய்வதற்கு சுமார் 4 தொடக்கம் 5 வருடங்கள் எடுக்கின்ற நிலையில் குறித்த குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பாகவோ அல்லது அதற்கு சான்றுகளை முன்வைக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் தொடர்பான விடயங்களை சிறுவர்கள் மறந்து போகிறார்கள் என்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு அந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளை முன்னெடுக்க முடியுமோ அவ்வளவு அவர்கள் வேகமாக அந்த வழக்குகளை தாக்கல் செய்வதன் மூலம் அதுக்குரிய தீர்ப்புகளையும் பெற்றுக் கொடுப்பதன் மூலமும் விசாரணைகளை மேற்கொள்வதன் மூலமும் அந்த துஷ்பிரயோகங்களுக்கான நீதியையும் நியாயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஹரிஹரன், சொல்லுங்கள், நீங்கள் நாளைய தினம் காதலர் தினத்தில் எப்படி உங்களுடைய காதலர் தினத்தை கொண்டாட போகிறீர்கள் என்பதை நாங்களும் நேயர்களும் அறிந்து கொள்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஹரிஹரன், சொல்லுங்கள். இது என்னண்டா வந்து நாங்கள் கொண்டாடுறத தாண்டி இப்போ என்னென்னா ஒவ்வொரு நாளும் இந்த இன்றைக்கு என்ன தினம் வந்து நீங்கள் தான் அப்டேட்ஸை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு டெரி டே, இன்றைக்கு சாக்லேட் டே, இன்றைக்கு ப்ராமிஸ் டே, இன்றைக்கு கக் டே, இன்றைக்கு கிஸ் டே, நீங்களாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். அப்போ நீங்கள் தான் அந்த அப்டேட்டையும் சொல்லுவோம் நாளைக்கு என்ன நடக்க போகிறப்ப. ஏன்னா இந்த காதல் தினத்தை கொண்டாடுவதில் காதலர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களே, நீங்கள் கடும் ஆர்வமாக இருக்கிறீர்கள். எனவே உங்களிடமிருந்து இந்த தலைப்பு பகுதியூடாக நேயர்கள் நிறைய விடயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். எனவே காதலிக்கக்கூடிய எல்லாரும் நாளைய தினத்தை நீங்கள் கொண்டாடுவீர்கள். கொண்டாட்டங்களுக்கு தடை. எங்களை போன்றவர்களுக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தாமல் கொண்டாடினால் சந்தோஷமா இருக்கும். அவ ஏதோ பதிவு செய்ய விரும்புகிற அதை விடுவோம் நாங்கள். அப்ப இந்த காதல் என்பது ஒருவரை புனிதமாகக்கூடிய விடயம், காதல் ஒருவரை முன்னேற்றக்கூடிய விடயம். அது புனிதமான இடத்திலே காதல் இருக்கும்போது அது எப்பொழுதுமே புனிதமானதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் எல்லா காதல்களையும் நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய காதல் என்ற வரையறைக்குள்ளே கொண்டு வந்த முடியாது. இன்றைக்கு எங்களுக்குள்ளே கண்முன்னும் பல காதல்கள் இன்றைக்கு பல போராட்டங்களை தாண்டி வாழ்விலே உயர்ந்து இன்றைக்கு வாழ்விலே பலருக்கு முன்னுதாரணமாக பல காதல் ஜோடிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பலர் எவ்வளவு போராட்டங்களை கடந்து இன்றைக்கு குழந்தைகள், குட்டிகள், வீடு வாசல் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. சாதாரணமாக ஒரு டம்மியாக இருந்தவர்களெல்லாம் காதலித்து காதலியோ அல்லது காதலன் கொடுக்கக்கூடிய ஊக்கம், இருவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய பாதைகளிலே வாழ்விலே எவ்வளவு உயர்ந்து எங்களுடைய கிராமங்களிலே எங்களுடைய கண்முன்னே தங்களுடைய வளர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள் கூட பார்க்கும்பொழுது காதல் புனிதமானவர்களுடைய கையிலே காதல் சிக்கும் பொழுது காதலும் புனிதமானதாக இருக்கும். அவர்களும் புனிதமானவர்களாகவே இருப்பார்கள். காதல் சிக்கக்கூடாத இடங்களிலே சிக்கினால் காதலுடைய நிலையும் பரிதாபகரமாக இன்றைக்கு சில புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாட்டிய யாழ்ப்பாண மக்கள் போலதான் சில இடங்களிலே மாட்டி காதலும் என்ன செய்வது தெரியாமல் விடி பிதுங்கி போய் இருக்கும் இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களிலே. அப்படித்தான் நாங்களும் இந்த காதலுங்கெல்லாம் உண்மையா இருக்கிறோம். அந்த காதலை வைத்துக்கொள்ளும். ஏனென்றால் எல்லாருமே மனிதன் என்பவன் தனித்து இயங்க முடியாதவன். இந்த மனிதனுக்கு யாராவது ஒருவருடைய துணை தேவை. அந்த பைத்தியக்காரத்தனம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. எனக்கு யாராவது ஒருவர் தேவை என்ற எண்ணம் எல்லா ஒருவருக்கும் இருக்கிறது. அது இருந்துதான் ஆகணும். யாருமே இல்லாமல் வாழ்வது என்பது நாங்கள் வாழாமையை விடலாம் என்று கூட ஒரு அறிஞர் கூறுகிறார். எனவே இந்த காதலை பற்றி நாங்கள் நாளைக்கு கதைப்போம். காதலர் தினத்திலே நல்ல பல விடயங்கள் கதைக்க இருக்கிறது. நல்ல பல விடயங்களை தயார்படுத்தி கொண்டு கார்த்திகாயன் வருவார். அவருக்கு பிடித்த நாள் என்றபடியால் நாளைக்கு இந்த விடயங்களை நாங்கள் காதலாக பக்கத்திலேக்கு பருப்பு கேட்கிறதா? சரி, பருப்போ சாம்பார். இப்ப நாங்கள் எங்கட விடயங்களுக்குள்ள வருவோம். இன்றைக்கு வந்து இந்த தையிட்டு பிரச்சனை நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மிக சந்தோஷமான விடயம். இவ்வளவு காலம் தனித்து ஒரு கட்சி சார்ந்தவர்கள் எடுத்துக்கக்கூடிய போராட்டம் அல்லது ஒரு சமூகம் சார்ந்தவர்கள் எடுத்துக்கக்கூடிய போராட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த குறிப்பாக தமிழர்களுக்கு என்று உரிமை கூறக்கூடிய பல கட்சிகள் ஒன்று சேர்ந்த விடயமாகவும் பல வர்த்தகர்கள், பல அமைப்புகள், பல சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்த விடயமாக இதை பார்க்கும் பொழுது அது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கு. அதை தாண்டி முஸ்லீம் மக்களும் இதோடு ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஆதரவையும் கொடுத்திருப்பது இன்னும் ஒரு தமிழ் பேசும் மக்கள் என்ற ரீதியிலே, தமிழ் பேசும் சிறுபான்மையினர் என்ற ரீதியிலே இன்னும் ஒரு சந்தோஷமான விடயமாகவும் இருந்திருக்கிறது. பலதரப்பட்ட விடயங்களை நேற்றைய போராட்டம் மூலம் மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் பழமை போல ஒவ்வொரு ஆட்சியிலும் நிலவும் அதே புலனாய்வுத்துறையினுடைய அச்சுறுத்தல், அதே போலீசாருடைய அச்சுறுத்தல் என்பது நேற்றைய தினமும் இருந்ததாகத்தான் நாங்கள் பத்திரிகைகளூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய மண்ணின் எங்களுடைய உரிமை என்ற ரீதியிலே மக்கள் போராடி இருக்கக்கூடியது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக இல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் எந்தவித தீங்குகளையும் அங்கே வழிபாட்டுக்கு ஈடுபட வருவோருக்கு ஏற்படுத்தாமல் மேற்கொண்டிருக்கக்கூடியது எங்களுடைய கண்ணியத்தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கும்போது இந்த விடயங்கள் நாங்கள் பேசு பொருளாக இருக்கும் பொழுது இது தெரியாமல் இந்த விடயங்கள் பக்கம் இங்காலே ஒரு இனம் ஒரு சமூகம் வந்து தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அங்காலே விடுதிகளுக்குள் பண்பணி கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். அவர்களைத்தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளுமே அனுப்பி வைத்திருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இன்றைய பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடியது வைத்தியர் அர்ச்சுனா எம்பிக்கும் தனிநபர் ஒருவருக்கும் இடையே விடுதி ஒன்றிலே
கலேபரம் நடந்திருக்கிறது போயா தினமான நேற்றைய தினத்திலே. அதை நாங்கள் எல்லா பத்திரிகையிலுமே அறிந்து கொள்ளக்கூடியது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியிலே வந்திருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களும் இன்றைக்கு பேசுபொருளாகி கொண்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் எங்கோ ஒரு இடத்திலே தமிழர்களுடைய மதிப்பை மரியாதையை சீர்குலைக்கும் விடயமாக கூட இருந்தது. தமிழர்கள் இப்படியெல்லாம் வாக்கு வங்கியை செலுத்தியிருக்க அந்த கேள்வியை கூட எழுப்பும் விடயமாக இருந்தால் இவைதான் இன்றைக்கு பத்திரிகைகளிலே முக்கியமான விடயமாக இருக்கும்போது இந்த இந்தியாவினுடைய பெண்கள் தினம் என்றால் இந்தியாவிலே இந்த பெண் உரிமை என்பது பல இடங்களிலே கேள்விக்குறியாக்கப்படும் இடங்களாக பல இடங்களிலே இந்திய பார்த்து கொண்டிருக்கும். குறிப்பாக இந்த சில அந்த குடியேற்றவாசி பெண்கள் இந்த பழங்குடி பெண்களுக்கு எதிராக அதிகளவு வன்முறைகள் இந்தியாவிலே தான் அதிகளவு வன்முறைகள் நடைபெறும் தேசமாகவும் அறிக்கைகளின்படி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் உலக பெண்கள் தினத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று ஒரு தினத்தை ஒதுக்கி வைத்திருப்பது என்பது அவர்களுக்கான உரிமைகள் அல்லது அவர்கள் தங்கள் சார்ந்த விடயங்களை கதைப்பதற்கு அல்லது அப்படியான பெண்களை திரும்பி பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சொல்லுங்கள் காத்தேன், இந்த பெண்கள் உரிமைகள். நிச்சயமாக குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த இந்தியா என்கின்ற பொழுது அதிகம் இந்த பெண்களும் சிறுவர்களும் பாலியல் சார்ந்து அதிக துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய சம்பவங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருந்தது. அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வைத்தியர் ஒருவருடைய ஒரு கொடூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான நீதிமன்ற வழக்கு தீர்ப்புகளும் வந்திருந்தது. இதையெல்லாம் பார்க்கிறதை விட அண்மையில் சமூக வலைத்தளத்தில் ஒரு விடயங்களை பார்க்கக்கூடிய இருந்தது. ஒரு வெளிநாட்டு பெண் ஒருவர் இந்தியாவின் ஒரு சுற்றுலா ஒன்றை முடித்து ஒரு புகைப்படம் ஒன்றை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்த பொழுது கீழே இன்னொருவர் கமெண்ட் பண்ணியிருக்கார், நானும் இந்தியாவிற்கு வருவதற்கு விரும்புகிறேன் அப்படி என்று. அந்த பெண் அதுக்கு குறிப்பிட்டது, உண்மையில் ஒரு நல்ல இடம், ஆனால் தனியாக ஒரு பெண் தனியாக இந்தியாவிற்கு செல்வதை நான் வரவேற்க மாட்டேன், உங்களுடைய பெற்றோருடன் செல்வது உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படி என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அங்கு வீதிகளிலும் வெட்ட வெளிகளிலும் இப்படியான பல சீண்டல்கள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியது. சமூக வலைத்தளங்களில் இந்தியாவினுடைய இந்த மாதிரி ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களில் குவிந்துதான் கிடக்கிறது. கடந்த வருடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறுமியர் 9 வயது சிறுமி ஒருவருடைய பாலியல் வல்புணர்வு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள், இப்படி பல சம்பவங்கள் குவிந்து போய் கிடக்கிறது. ஒப்பீட்டளவில் எங்களுடைய நாடுகளில் அது இல்லையா என்று சொன்னால் எங்களுடைய நாடுகளிலும் அந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. சில விடயங்கள் உதாகரமாக வெடிக்கின்றது, சிலது அப்படியே முடிந்து போகின்றது. ஒன்று மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த மாதிரியான குற்றவியல் சம்பவங்களும் இது தொடர்பான விழிப்புணர்வுகளும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது தொடர்பான போலீஸ்ல வழக்கு தொடுக்கிறதுக்கோ அல்ல இது தொடர்பான நியாயங்களை முன்வைப்பதற்கோ அந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் தயங்குகிறார்கள். இதற்கு ஒரு வகையில் எங்களுடைய அரசாங்கமும் நீதித்துறையும் தான் பிழையாக இருக்கும். காரணம், இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிற பொழுது ஒரு துஷ்பிரயோகம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்து 5 வருடங்களுக்கு பிறகுதான் அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த வழக்கை தாக்குதல் செய்து என்ன பிரயோசனம்? டிலைட் மீன்ஸ் டினைட் என்று சொல்வார். அது ஒரு பின்தங்கியது ஒன்று மறுக்கப்பட்டது, பின்தங்கிய வழக்கினுடைய தீர்ப்பானது அது மறுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் கருதப்படும் அப்படின்னு சொல்வார். டிலைட் பிந்தியது, மறுக்கப்பட்டது அப்படி என்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு தாக்கல் செய்த ஒரு வழக்கு 4 வருடங்களுக்கு பின்னர் தான் வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது என்று சொன்னால் அது தொடர்பான நீதியை பெற்று அதன் பின்னர் அந்த சிறுவர்கள் அது தொடர்பான நீதியை பெற்று என்ன பிரயோஜனம்? கண்முன்னே குற்றம் ஒன்று நடந்ததன் பின்னர் அவர்களுக்கு குற்றவியலாளர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைப்பது வேறு, 5 வருடங்கள் 6 வருடங்கள் அந்த குற்றமே ஆறி போனதற்கு பின்னர் தீர்ப்பு வழங்கி அவர்களுக்குரிய குற்றம் வழங்குவது என்பது வேறு. உண்மையில் நாட்டில் சீராக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வெறுமனே சமூக வலைத்தளங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளும் அடிபட்டு கொண்டிருப்பது மக்களை எந்த விதத்திலும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும், மக்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்பதும் கிடையாது. சமூகமும் பொறுப்பாக இருக்க வேண்டும். உண்மையில் ஒரு எதிர்வரும் காலத்தில் ஒரு பெற்றோர் அப்படி என்ற ஒரு பதவி வகிப்பது எவ்வளவு சிரமத்திற்குரிய ஒரு விடயம், எவ்வளவு பொறுப்புகளை தாங்கிய ஒரு விடயம். அதுவும் இந்த மாதிரியான பல குற்றவியல் சம்பவங்களுக்கும் சமூகம் தனக்குள்ளே முரண்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் பெற்றோர் அப்படி என்ற ஒரு பதவி வைப்பது எவ்வளவு சிரமம், அவ்வளவு பொறுப்பு வாய்ந்ததும் அந்த கண்மூடித்தனமாக இருக்க முடியாது என்பதற்கும் பல சான்றுகளை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படியான நிலைமையில் உட்கட்டமைப்புகள் எங்களுடைய நாட்டில் மாற வேண்டும். இதை விட்டு குரங்கு மின்சாரத்தை தடுத்து விட்டது என்று குரங்கு சேட்டைகளை காட்டிக் கொண்டிருப்பதும், விடுதிகளுக்கு உணவருந்த போகின்ற பொழுது தங்களுக்குள் முரண்பட்டு குழு முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதும், சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உதாகரமாக வெளிப்படுத்தி தென்னிந்திய சினிமாக்களில் வருகின்ற பொழுது ஒருவர் ஒரு தனித்து நின்று 4 பேரை எதிர்த்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் ஹீரோ ஆகிவிட முடியும் என்ற அந்த அடிப்படையில்
எங்களுடைய பிரதேசங்களிலும் ஒருவர் 4 பேரை எதிர்த்து விட்டார் என்பதற்காக அவர் ஹீரோ ஆகிவிட முடியாது. அடிப்படையில் யார் ஒருவர் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இறங்கி வேலை செய்கிறார்கள், யார் ஒருவர் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்பதையும் இனிவரும் காலங்களில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகள் என்கின்ற பொழுது வாக்கு வங்கிகளை அநியாயமாக்கிய குற்றவாளிகள் நாங்களும் தான். எங்கள் மத்தியிலும் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து மக்கள் பிரதிநிதிகளாக அனுப்பிய குற்றவாளிகள் இருக்கிறார்கள் தான். ஆனால் கடைசியும் முதலுமாக இதுவே இருந்து விட்டு போகட்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. சொல்லுங்கள் ஹரிகரன், உங்களுடைய கருத்தை. நிச்சயமா நல்ல பல விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். குறிப்பாக சமூகத்தில் நடைபெறக்கூடிய விடயங்கள் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய தமிழர்கள், குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பண்பாடு, மதிப்பு, மரியாதை எல்லாம் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே கேளிக்கையான விடயமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வாக்கை வழங்கி இருக்கக்கூடிய மக்களால் அனைத்து மக்களுமே இன்றைக்கு கேலிக்கும் நையாண்டிக்கும் நக்களுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கூறியது ஒரே ஒரு விடயம் தான். தமிழர்களுக்கு என்று நீங்கள் வாக்கு போட்டு அனுப்பியிருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலர் மக்களின் உரிமைக்காக போராட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். என்னதான் நீங்கள் விமர்சித்தாலும் ஒரு நிலத்துக்குரிய பிரச்சனைகள் என்னும் பொழுது அவர்கள் நீங்களே எங்களுடைய தமிழ் தேசியத்தை வைத்து உணர்ச்சி அரசியல் செய்கிறார்கள் என்றாலும் எங்களுடைய உணர்வு சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படும் என்பது அவர்கள் தான் வந்து நிற்கிறார்கள் என்ற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அவர்களுக்கு மாற்றீடாக கொண்டு வந்திருக்கக்கூடியவர்களில் யாராவது ஒருவர் எங்களுக்காக நின்றார்களா? எங்களுடைய நிலத்துக்காக, குறிப்பாக தையிட்டி விகாரையை எடுத்து பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிய உணர்ச்சி அரசியல் செய்கிறார்கள் என்று அவர்களை விலக்கிவிட்டு அவர்களுக்கு மாற்றாக 4 பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய நிலப்பிரச்சனை, எங்களுடைய உரிமை பிரச்சனை என்று வரும் பொழுது யார் இன்றைக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறார்கள் என்றால் தமிழ் தேசியம் பேசியவர்கள் தான் வந்து நிற்கிறார்கள். நீங்கள் மாற்றாக அனுப்பிய ஒருவர் கூட இன்றைக்கு வரவில்லை. ஒருவர் விடுதிகளுக்குள்ளே அடிபடுகிறார், இன்னொருவர் இன்னும் மற்றும் சிலர் வேறு அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் பொழுது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னதான் இவர்கள் எங்களுக்கு எதிராக இன்றைக்கு விளம்பரம் செய்தாலும் தமிழ் தேசியம், எங்களுடைய நிலம், வளம், உரிமை, மண் சார்ந்த விடயங்கள் என்று வரும்பொழுது அவர்கள் தான் வந்து நிற்கிறார்கள் எனும் பொழுது இந்த மண்ணுக்கு அவர்களும் தேவை என்பதை மக்கள் உணர்ந்து அடுத்த முறை வாக்கு வங்கிகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். நாளைய தினம் காதலர் தின தலைப்பு நிகழ்ச்சியிலே காதலோடு காதலாக கார்த்தியாயினியோடு சேர்ந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி.